அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் வலையொலியில் இன்று நாம் பார்க்க இருப்பது உணவு பாதுகாப்பு தொடர்பான ஒரு விழிப்புணர்வு காணொளி தான் இது. சமீபத்தில் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டத்தில் 10 ரூபாய் குளிர்பானம் வாங்கி குடித்த ஒரு சிறுமி உயிரிழப்பு அப்படின்னு எல்லாருமே செய்திகளில் கேள்விப்பட்டிருப்போம். அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த உணவுப் பொருள் சரியானதா, தரமானதா, பாதுகாப்பானதா அப்படின்னு. ஆனால் பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் அதில் கட்டாயம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்லாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இங்கே என் குழந்தை என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறது பெருமை கிடையாது. அந்த குழந்தைகளுக்கான உணவுப் பொருளை சரியானதாக, தரமானதாக, பாதுகாப்பானதாக நாம் வாங்கி கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ அந்த குளிர்பானத்தை குடிக்காமல் இருந்திருந்தால் அந்த குழந்தை இறந்திருக்காது அப்படிங்கிறதா. இப்போ அந்த குழந்தையினுடைய இறப்புக்கு யார் பொறுப்பேற்பது? தயாரித்தவரா, விற்பனை செஞ்சவரா, இல்லை அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய உணவு பாதுகாப்புத்துறையா, இல்லை வாங்கி கொடுத்த அந்த பெற்றோரா? யாரை நம்ம குற்றம் சொல்ல முடியும்? எல்லாருமே சேர்ந்து ஒரு குழந்தையினுடைய உயிரை பறிச்சிட்டோம் அப்படிங்கிறதா இங்கே உண்மை. அப்போ இதில் அரசும் மிக முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்குது. விற்பனையாளர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகிய எல்லாருமே நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. இங்கே நாம் உயிர் வாழணும் அப்படின்னா உணவு எவ்வளோ அவசியமோ அதைவிட மிக மிக முக்கியமானது அந்த உணவுப் பொருள் சரியானதாக, தரமானதாக, பாதுகாப்பானதாக இருக்கா அப்படிங்கிறது தான் மிக மிக அவசியமாக நம்ம பார்க்க வேண்டியது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த உணவுப் பொருட்கள் தரமானதாகவும், சரியானதாகவும், பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்திய ஒன்றிய அரசு கடந்த 2005ஆம் ஆண்டு உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு சட்டத்தினுடைய சட்ட முன்வரைவை 2005ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. அதன் விளைவாக 2006ஆம் ஆண்டு அந்த சட்டம் இயற்றப்படுகிறது பாராளுமன்றத்தில். 2011ஆம் ஆண்டு சில விதிகளுடன், திருத்தப்பட்ட விதிகளுடன் 2011ஆம் ஆண்டு முதல் இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு சட்டம் நடைமுறைக்கு வருது. தமிழ்நாட்டில் இந்த சட்டம் 2013ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் இருக்குது. தமிழ்நாடு அரசு இதற்கென்று தனி துறையை உருவாக்கியிருக்கு, உணவு பாதுகாப்புத்துறை. அந்த உணவு பாதுகாப்புத்துறை வட்டார அளவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு தாலுகா அலுவலகங்களையும் வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் இருக்காங்க. இப்போ இந்த உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், உணவு விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் கடைகளை ஆய்வு செய்கிறது தான் அவங்களோட வேலை. இதில் அரசு மட்டும் நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. ஏன்னா பொதுமக்களாகிய நாமும் அரசோடு சேர்ந்து தான் இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதா இங்கே மிக முக்கியமாக நாம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு நிறுவனம் நடத்தணும் அப்படின்னா அதற்கென்று சில அனுமதிகள் வாங்க வேண்டியது இருக்குது. அதே போல் உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், உணவு விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் என எல்லாருமே இந்த சட்டத்துக்கு கீழே வந்துடுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா அப்படிங்கிறத கட்டாயம் ஆய்வு செய்யணும். அதை யாரெல்லாம் ஆய்வு செய்யலாம்னா பொதுமக்களாகிய நாம் கட்டாயம் அதை ஆய்வு செய்யணும். ஏன்னா நம்ம அந்த உணவுப் பொருளை சாப்பிட்றோம், அந்த உணவுப் பொருள் தரமானதாக, பாதுகாப்பானதாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை நாம் பரிசோதித்த பின்பு தான் அதை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும், நம்ம சாப்பிடணும். இங்கே உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் உணவு விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் கடைகள் என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் பின்பற்றணும், நாம் இந்த உணவு பாதுகாப்பு விஷயத்தில் எவ்வாறு கவனமோடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். இப்போ எதெல்லாம் ஆரோக்கியமான உணவுகள், எதெல்லாம் ஆரோக்கியமற்ற உணவுகள் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டியது இருக்குது. இயற்கையாக விளைந்த அனைத்து உணவுப் பொருட்களுமே உடம்புக்கு நல்லது. செயற்கையாக விளைவிக்கப்பட்ட அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்ட அனைத்து உணவுப் பொருட்களுமே உடலுக்கு ஆரோக்கியமற்றது என்பதை நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், செயற்கையாக உருவாக்கின எல்லா பொருளுமே கெட்டதா அப்படின்னா இல்லை, அதுலேயும் ஒரு சில உணவுகள் நல்ல உணவுகள் இருக்குது. எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படிங்கிற அந்த உணவுப் பொருளினுடைய தன்மையை நாம் அறிந்து நம்முடைய குழந்தைகளுக்கு அதை கற்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமற்ற உணவை பார்த்தாச்சு. அப்புறம் உணவுப் பொருள் பாதுகாப்பானதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அதுக்கு உணவில் கலப்படம் சேர்க்கப்படுகிறது. அந்த கலப்படத்தை நம்ம எப்படி கையாள்வது? கலப்படத்தில் இப்போ 3 வகைகள் இருக்குது. இயற்கையான கலப்பட பொருட்கள், தெரியாமல் சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள், தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள். இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ சில உணவுப் பொருட்களில் கலப்படத்தை எவ்வாறு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா,
வாழைப்பழம் நல்லா பழுத்திருந்தால் மஞ்சள் கலரில் இருக்கும். அதில் ஏதேனும் பச்சை நிறம் இருந்தது அப்படின்னா அது வந்து செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டது. அதே போல் ஆப்பிள் வந்து பளபள என்று இருந்தது அப்படின்னா அதில் சுரண்டி பார்த்தோம் அப்படின்னா மெழுகு போன்ற ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா அதில் கலப்படம் இருக்குது. மாம்பழமும் அதே மாதிரி தான். மாம்பழம் நல்லா பழுத்திருந்தது அப்படின்னா சீராக ஒரே நிறம் வந்து பழம் முழுக்க சீராக ஒரே நிறத்தில் இருக்கும். அதில் ஏதேனும் பச்சை நிறம் இருந்தது அப்படின்னா அது வந்து செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம். அதே மாதிரி காய்கறிகள் பச்சை பசேரென்று இருந்தால் ஒரு காகிதத்தில் ஒட்டி எடுத்தோம் அப்படின்னா அதில் கலப்படம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதே போல் உப்பு, மிளகாய்த்தூள், தேயிலை, நம்ம சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் போன்ற பல பொருட்கள், உதாரணமாக இப்போ மிளகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பப்பாளி விதைகளை சேர்க்குறது, தேயிலையில் வந்து சில செங்கல் பொடி இல்லை மரத்தூள் அது போன்ற பொருட்களை சேர்ப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கனாலே கலப்படத்தை எவ்வாறு கண்டறிவது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கலப்படத்தை எப்படி கண்டறிவது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதிகமாக சாப்பிட வேண்டிய பொருட்கள், குறைவாக சாப்பிட வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது இது எல்லாமே நம்ம பள்ளி பாட புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம குழந்தைகளை படிக்க சொன்னாலே போதும். உணவு பாதுகாப்பை நாம் சரியான வழியில் கடைபிடிக்கலாம். இப்போ உணவு பாதுகாப்பில் மிக மிக முக்கியமானது உணவு தர கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட குறியீடுகள் மற்றும் தரச்சான்றுகளை பெற்றிருக்கா அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதில் ISI என்ற முத்திரை, இது வந்து சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ISI தரச்சான்று கட்டாயம் அவசியம். அதே போல் அக்மார்க் அப்படிங்கிற முத்திரை வந்து விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி பொருட்கள், அதாவது தானியங்கள், அத்தியாவசிய எண்ணெய்கள், பருப்பு வகைகள், தேன், வெண்ணெய் முதலியவற்றிற்கு இந்த அக்மார்க் தரச்சான்று கட்டாயம். இதில் வந்து போலியுமே தயார் செய்து அவங்க விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பல உற்பத்தி பொருட்கள், பலரசம், ஜாம், பதப்படுத்தப்பட்ட கனிகள் மற்றும் காய்கறிகள், ஊறுகாய் முதலியவற்றிற்கு FPO அப்படிங்கிற சான்று அவசியம். அதே போல் உணவு தயாரிக்கக்கூடிய, உணவு விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் கடைகள் FSSAI என்று சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் சான்றிதழை வந்து கட்டாயம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். இது எல்லாமே உணவுப் பொருளில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் பார்க்கணும். இதில் போலியான சில தரச்சான்று முத்திரைகளை அவங்களே தயார் செய்து விற்பனையும் செய்கிறாங்க. அது வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மிக மிக தண்டனைக்குரிய அது ஒரு குற்றமாகும். அதனால் இதெல்லாம் கட்டாயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ உணவு பாதுகாப்புக்காக நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வகையில் நம்ம சில குறைபாடுகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு புகார் அளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுதான் TN ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் ஆப். இது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். இதை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இதுதான் முகப்பு பக்கம். இதில் மொழியை தேர்வு பண்ணணும். தமிழ்னு தேர்வு பண்ணிட்டோம்னா பதிவு பெறுக உள்நுழையன்னு இருக்கும். பதிவு பெறுக அப்படின்னா புதிய பதிவு. நம்ம இப்போ தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பதிஞ்சு வச்சுக்கிறணும். அதன் பின்பு ஒவ்வொரு முறை வந்து நுழையும் போதும் உள்நுழைய அப்படிங்கிறத நம்ம கொடுத்து ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய புகாரை வந்து இதில் பதிவு செய்ய வேண்டியிருக்கும். இப்போ பதிவு செஞ்சுட்டோம். நம்மளுடைய தொலைபேசி எண்ணையும் கடவுச்சொல்லையும் கொடுத்து உள்ளே போயிட்டோம்னா 3 இருக்கும். புகார் அளிக்க, உங்கள் புகார்கள், உணவு தானம் செய்ய. அதில் புகார் அளிக்க அப்படிங்கிறத கொடுத்தோம்னா புதிய புகார், அந்த விவரங்களை பூர்த்தி பண்ணிவிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் சம்மந்தப்பட்ட அந்த கடையை வந்து ஆய்வு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. அதே போல் என்னென்ன புகார் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத உங்கள் புகார்கள் அப்படின்னு இருக்கும். அதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதிலேயே 3வது உணவு தானம் செய்ய. நம்ம நிகழ்ச்சிகளிலேயோ இல்லை வீடுகள்லையோ உணவு வந்து அதிகமாகிடுச்சு, இல்லை அதை வந்து நம்ம வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த உணவை வந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தானமாக கொடுத்தோம் அப்படின்னா உணவு இல்லாத மக்களுக்கு அந்த உணவை வந்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அதில் தேவையான விவரங்களை நம்ம பூர்த்தி செஞ்சிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கே வந்து அந்த உணவை வந்து எடுத்துகிட்டு போய் தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. இப்போ மொபைல் ஆப்பில் உங்களுக்கு வந்து புகார் அளிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையினுடைய வாட்ஸ்அப் எண்ணு கொடுத்துருக்காங்க. 9440422322 என்ற எண்ணில் நீங்கள் புகார் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட அளவுலையும் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் வட்டார அளவுலையும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் இருக்காங்க. அவங்களுடைய தொடர்பு எண்ணை பெற்று தாராளமாக நீங்கள் இது போன்ற புகார்களை வந்து கொடுக்கலாம். நாங்கள் ஏன்பா புகார் கொடுக்கணும், ஒரு 10 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய அக்கப்போகிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைகளுடைய உயிரை வந்து நம்ம கண்டிப்பாக காப்பாற்றணும் அப்படின்னா கடைகளில் நீங்கள் பொருட்கள் வாங்கும் பட்சத்தில் இது போன்ற செயல்களை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா கடைகளில் முடிந்தளவு இதெல்லாம் பார்த்து நம்ம வாங்கிட்டு, இல்லைனா கடையில் வாங்குறதே தவிர்த்துட்டு முழுவதுமாக குழந்தைகளுக்கு வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில் அனைத்து உணவுப் பொருட்களையும் வழங்குவது தான் குழந்தைகளுடைய உயிருக்கு பாதுகாப்பானதாகும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
இப்போ இந்த காணொளி மூலமாக நாம் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, உணவு பாதுகாப்பு துறையானது இங்கே பதிவு பெற்ற சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணைந்து மாதந்தோறும் இந்த உணவு பாதுகாப்பு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. அதை தமிழ்நாடு அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டு இதை அமுல்படுத்த வேண்டும். இந்த காணொளியில் உணவு பாதுகாப்பை நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்த முடியும், போலியான நிறுவனங்களை கண்டறிந்து அவற்றை தண்டிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சுருக்கமாக இந்த காணொளியில் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செய்து இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி மெய்ப்பொருள் வலையொலி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.